ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10th ப்ரைவேட்டாக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த 10th வந்து ப்ரைவேட்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ண, தட்கலில் முதற்கொண்டு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த 10th எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி மதியம், அதாவது இந்த 24/2 இன்றைக்கி பிப்ரவரி 24 சனிக்கிழமை மதியம் 2 மணிக்குலேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு தியரிக்கு உண்டான ஹால் டிக்கெட். அப்போ இந்த ஹால் டிக்கெட் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே எக்ஸாமுக்கு ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்ட்டில் உங்களுக்கு ஒரு நிரந்தர பதிவெண் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லை ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த tge.tn.gov.in இந்த டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இந்த வெப்சைட்டில் இருந்து நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அறிவியல் பாடம், அதாவது சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் இருக்குது. இந்த ப்ராக்டிக்கல் வந்து 26லேருந்து 28, அதாவது வர திங்கள்லேருந்து புதன்கிழமை வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல், சயின்ஸ் ப்ராக்டிக்கல் இருக்குது. அந்த சயின்ஸ் ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சயின்ஸ் ப்ராக்டிக்கலுக்கு ஏற்கனவே கிளாஸஸ் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து எங்கே கிளாஸஸ் போட்டாங்களோ அந்த ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு அந்த ஹெச்எம்மை பார்த்து உங்களுக்கு என்றைக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி தியரி எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் இல்லாமல் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மார்ச் ஏப்ரல் 2024 உண்டான ஹால் டிக்கெட்டை இன்றைக்கி மதியத்துலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் அதுக்கு உண்டான வெப்சைட். அதுக்கு உண்டான வெப்சைட் பார்த்திங்கன்னா டிஜிட்டா மேலே போட்டிருக்காங்களே, tge.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு மேலே இந்த வெப்சைட் போய்ட்டு இதில் வந்து ஹால் டிக்கெட்டுங்கிற ஆப்ஷனே இருக்கும். ஹால் டிக்கெட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து ஹையர் செகண்டரி, அதாவது +2க்கும் +1க்கு மட்டும் ஹால் டிக்கெட் வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு விட்டுருக்காங்க. இப்போ 10th வந்து இன்றைக்கி மதியம் தான் வரும். இந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா SSLC வந்துடும். நீங்கள் அதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் இல்லைனா பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதாவது ஒன்று கேட்கும். நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே கையில் ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற அந்த அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த பேட்டர்னில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு ஐஃபன் போட்டுட்டு மந்த்து, அதுக்கப்புறம் டேட்டு கொடுத்துட்டு அந்த கேப்சா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். இந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் மதியம் தான் டவுன்லோட் பண்ண முடியும், 2 மணிக்கு மேலே. இப்போ யாரும் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த 10th ப்ரைவேட்டாக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மதியம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு உண்டான தியரி எக்ஸாமை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.